என்ன தாத்தா அது வணக்கமா? இறைவனுக்கு, உங்களுக்கு, அது எனக்கு. ஓகே தாத்தா, என்னென்னா புது புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க தாத்தா. வேறு ஏதாவது கண்டுபிடிச்சுன்னுக்கிறீங்களா? நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறீங்களோ? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ கண்டுபிடிச்சுன்னுக்கிறீங்களோ, அது என்ன வெளியில் வரல. நீங்கள் இப்போ எத்தனையோ வீடியோலலாம் சொல்லிக்கிறீங்க. அட்லீஸ்ட் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தானோ யாரும் வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலையை உண்டு, அவங்க விருப்பமான வீடியோ பார்த்துன்னுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சுன்னுக்கிறீங்களா தாத்தா? எனக்கு மட்டும் சொல்லுங்கள் தாத்தா. ஆம் செல்வங்களே, இந்த உலகத்தை பாருங்கள். ஆண்டவன் இந்த உலகத்தை அழிக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அவர் படைத்த மனிதர்கள் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று பலவிதமான ஆயுதங்களை, வெப்பன்ஸுகளை, விதவிதமான அழிவுப் பொருள்களை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஓ, நீ கண்டுபிடிக்கிறியா? நான் ஒன்றை கண்டுபிடிக்கிறேன்ட்டு ரொம்ப அட்வான்ஸாக எதை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள், உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களிடம் நீங்கள் சண்டை போடாதீங்கோ, ஆயுதங்களை உருவாக்காதீர்கள். அது எப்படியும் இரும்பு பிடிச்சவன் கையும் சொரங்கு பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காதுன்ற மாதிரி உங்கள்கிட்ட ஆயுதம் இருந்தால் அது எப்படியாவது யூஸ் பண்ணணுன்றதுக்காகவாவது நீங்கள் அதை பயன்படுத்தி உலக மக்களை அழிக்க பார்ப்பீர்கள். அதனால் இவங்கக்கிட்ட நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த ஆயுதங்களை, வெப்பன்ஸுகளை, விஷ பொருட்களை தயாரித்து கொண்டிருக்கிறார்களே, அதை பயன்படுத்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் கேட்க மாட்டேங்கிறார்கள். அதனால நாம் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறேன். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்து திங்க் பண்ணியிருக்கிறேன். என்ன தாத்தா சொல்லுங்கள் தாத்தா, என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இல்லை, ஒரு டிமேக்னெட் என்ற மாதிரி ஒரு ஒன்றை நான் கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். என்ன தாத்தா சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை சொல்லுங்களேன். இவர்கள் செய்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அணு ஆயுதங்கள். இவைகளை ஓகே, இது என்னுடைய இராணுவ ரகசியத்தை போன்று நான் அதை மறைத்து அது சொல்லக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அது எப்படியாவது அது வெளிவந்துவிடும். என்னுடைய மனதில் இருப்பது அலைகள் வடிவத்தில் அது வெளிவந்துவிடும். அதை மற்றவர்கள் அந்த அலைகளை உருவாக்கி என்ன நான் நினைத்து கொள்கிறேன் என்று தெரிந்து கொள்வார்கள். ஏன்னா விஞ்ஞான காலம் இப்படி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என் மனசில் நான் சொல்கிறேன், இது என்ன இராணுவ ரகசியம், இது என்ன தாத்தாவின் ரகசியம் என்னன்னாக்கா, இந்த இவர்கள் அணு ஆயுதங்களை தயாரித்து வைத்து கொண்டிருக்கிறார்களா, இதை செயலிழக்க வேண்டும். அந்த அணு ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தும் போது அந்த அணு ஆயுதங்கள் செயலிழந்து விட வேண்டும். அப்படி என்று ஒரு எந்திரத்தை, மெக்கானிக்கல் இல்லை, அது கண்ணுக்கு தெரியாத வகையில் ஒரு எந்திரத்தை தயாரித்து அதை காற்றிலே நான் ஏரியல்லாம் இருக்குது இல்லையா, அது மொழி பண்ணலாம், அதை காற்றில் வெளிப்படுத்திவிட்டால் அவர்கள் பயன்படுத்தும் அணு ஆயுதங்கள் செயலிழந்துவிடும். அப்போது எப்படி அவர்கள் உலக மக்களை, அந்த நாட்டை எப்படி அழிப்பார்கள்? இது அங்கே போய்ட்டு ஏதோ ஒரு கல்லை போட்ட மாதிரி தான் உழமே தவிர, அது அங்கே வெடித்து சிதறி விஷ வாயுகள் வெளிவந்த அந்த நாட்டையும் அந்த மக்களையும் அழிக்க முடியாத நிலையில் ஒரு ஒன்றை கண்டுபிடிக்கட்டும் என்று நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் என் செல்வங்களே.
என்ன தாத்தா இராணுவ ரகசியத்தை இல்லை சாரி உங்கள் ரகசியத்தை நீங்கள் சொல்லிட்டீங்களே ஆம் சொல்லுங்களே நீங்கள் தான் நான் கேட்டீங்கோ ஏதாவது கண்டுபிடிச்சுன்னுக்கிறீங்களா லேட்டஸ்ட்டான்னு சொல்லி அதுக்காக நான் சொல்கிறேன். நான் கண்டுபிடிச்சது உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் வச்சுன்னு அப்படியே செத்து போயிட்டாக்கா அது யாருக்கு பயன்படும்? அதனால் இந்த விஷ ஆயுதங்களை விஷ பொருட்களை மனிதனையும் உலகையும் அழிக்க தயாரித்து கொண்டு இருக்கும் இந்த அணு ஆயுதங்களை செயலிழக்க என்ன செய்யலாம் என்று நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஓகே தாத்தா செய்யுங்க தாத்தா. நீங்கள் எத்தனையோ கண்டுபிடிச்சிக்கிறீங்கோ ஒன்று கூட யூஸ் ஆகல அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள் இதெல்லாம் உபயோகமானது. இந்த இந்த அணுக்களை அணு ஆயுதங்களை நீங்கள் செயலிழக்க வைத்து விட்டால் அதனால் எவ்வளவு நன்மை உலகத்திற்கு. நீங்கள் செய்யுங்க தாத்தா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்படி தாத்தா தெரியும். மேற்பார்வைக்கு எல்லாம் முட்டாள்தனமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது உள்ளே சறுக்கு கருவு இருக்கிறது. அந்த கருவிலிருந்து வெளிவரும் உயிரினங்களை மாதிரி நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு உயிரினம் ஒரு உருப்படியான ஒரு இது வரத்துக்கு இருக்குது தாத்தா. நீங்கள் செய்யுங்க தாத்தா. நாங்கள் அவங்கள ஆதரிக்கிறோம். சரிங்க செல்வங்களே, இன்னும் பேசிக்கொண்டே போனால் பொறுமைக்கும் எல்லை உண்டு. நான் இதோட முடிச்சுக்கிறேன்.